ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா, சைஃபை த்ரில்லர், அந்த அந்த ஒரு ஜானர் ஒரு மூவி. படத்தோட பேர் வந்து கோட். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வெங்கட் பிரபு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து வெங்கட் பிரபு, எழிலரசு, குணசேகரன், கே சந்துரு இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டைலாக்ஸும் இவங்களே தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே டைலாகும் இவங்களாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து வெங்கட் பிரபு. ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து சித்தார்த்தா அவர் வந்து பண்ணியிருக்காரு. எடிட் பண்ணது வந்து வெங்கட்ராஜன். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஏஜஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்தோம்னா விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் மீனாட்சி சௌத்ரி வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீநித்யா, இப்போ பிரசாந்த் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிரபுதேவா, ஸ்னேகா, மோகன், பிரேம்ஜி, யோகி பாபு, அஜ்மல் அமீர், அப்புறம் ஜெயராம், லைலா, சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காப்புல. அப்புறம் விடிவி கணேஷ் எதுக்கு வந்தார்னே தெரில, தண்ணிக்கான படம் வந்திருக்காப்புல. அப்புறம் வைபவ் ரெட்டி, யுகேந்திரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். அப்துல்ன்ற கேரக்டர் வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நாயர், அவங்களும் ஒரு சின்ன கேரக்டர் தான். அப்போ அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் கனிகா, திலீபன், சுப்பு அவங்க, அப்புறம் வந்து டி சிவா இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை நான் சொல்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சில சமயம் நான் தெரிஞ்சோ நான் ஸ்பாய்லர் அலர்ட்ஸ் வந்து சொல்லிவிடுவேன். நிறைய விஷயத்த நான் சொல்லிவிடுவேன். இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டு. படம் ரிலீஸ் ஆகி 1.5 வாரம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிது. கிட்டத்தட்ட 10 டேஸ் 11 டேஸ் மேலே ஆச்சு. இப்போ தான் நான் போய் படம் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல சுத்தமாக. சரிங்களா, எனக்கு லீவு கிடைக்காது. இப்போ பார்த்தா ஸோ அங்கங்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ உளறிடுவேன் நான். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் 10 நாள் மேலே ஆச்சு. இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போட்டு ஃபேஸ்புக்கில் மற்ற எல்லாத்துலையும் சோஷியல் நெட்ஒர்க்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இது ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ படம் பார்த்துட்டு இன்னும் பார்க்காதவங்க, பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்கள். இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். படத்தோட கதை என்னென்னா, மேனன் அப்படின்றவரும் அப்புறம் இன்னும் 1-2 ஃபாரினர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது, டீலிங்கு. ஸோ அந்த டீலிங்கை வந்து தடுக்கணும். அதே சமயத்தில் அந்த நியூக்ளியர் டெஸ்டிங்கே வந்து அந்த ஓடுற ஒரு ட்ரெயின்லேயே வந்து லக்ஸூரியஸான ட்ரெயினில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, விஜயும் அவரோட சாட் சென்டர் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரா ஏஜென்ட் கீழே இருக்கிற ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அவங்க ஸ்பெஷல் குரூப்பு. ஸோ அவங்க தான் வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அவங்க தான் வந்து சாட்ஸில் வந்து இருப்பாங்க, சாட்ஸ்ன்னு கருதப்படுவாங்க. அதாவது விஜயோட டீமான அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் விஜய் 4 பேர் சேர்ந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வழியை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்ததுக்கு அப்பும்போது என்ன ஆச்சுன்னா, மேனனை வந்து ட்ரெயின்லேயே வச்சு பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பட் அதில் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா, மேனனோட குடும்பமும் அங்கே இருக்கும். கனிகா வந்து ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து மேனனாக இருக்கிற மோகன் அவர் தான் வந்து மேனனை நடிச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃபாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ மேனனோட ஃபேமிலிலாம் வந்து இறந்து போயிடும். அது வந்து விஜய்க்கு தெரியாது. விஜய் என்ன நினச்சிடணும்னா, மொத்த ட்ரெயின் பிளாஸ்ட் பண்ணியாச்சு, நியூக்ளியருக்கான அசைன்மெண்ட்டை வந்து நம்ம தடுத்து நிறுத்திட்டோம், ஸோ நம்ம நாட்டுக்கு எதிராக எதுவுமே வந்து நடக்காது இனி அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெயின் மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் மேனனோட குடும்பம் அங்கே இருக்கிறது வந்து விஜய்க்கு வந்து தெரியாது. ஸோ இது சக்ஸஸாக வந்து பண்ணிவிடுவாங்க. யார்? விஜயும் அவர் டீமும் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பழி வாங்குவார் ஒரு மேனனு. என் குடும்பத்தை அழித்த மாதிரி உன் குடும்பத்தை நான் அழிப்பேன் அப்படின்றதுனால, சின்ன வயசுலேயே வந்து விஜயோட பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே கடத்திட்டு போய் அவனை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு பதிலாக வேற ஒரு சின்ன பையனோட பணத்தை வந்து வச்சு அதை வந்து சத்து போனதாக கணக்கு காமிச்சு அந்த உயிரோடு இருக்கிற விஜயோட சின்ன பையனை வந்து எங்கேயோ ஒரு அடைச்சி வச்சு, அதுக்கப்புறம் அது இவன் போய் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி இவன் எடுத்து வளர்க்குற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது மேனன் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பா தான் நம்மளோட குடும்பத்தை கொன்னதே, அதனால் உன் பயாலஜிக்கல் ஃபாதர் தான் எனக்கு வில்லனாக இருக்கான், ஸோ அவனை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் விஜயோட பையனும் சரின்னு சொல்லிவிடுவாப்புல. ஸோ அந்த விஜயோட பையன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயை நேரில் சந்தித்து அது வந்து விஜய் வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணார், விஜயோட பையன் வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கினானா இல்லையா, விஜயை பழி வாங்கினானா இல்லையா, இல்லை அவன் மனம் திரும்பினானா, இல்லை அவன் மனசு மாறிட்டானா அப்படின்றது தான் இந்த மீதி கதை. அதுவும் இல்லாமல் விஜய் வந்து கடைசியாக அவரோட பிள்ளையவே கொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மீதி கதை. அதாவது மேனன் தன்னோட குடும்பத்தை வந்து விஜய் அழிச்சதுனால அவரோட குடும்பத்தை வந்து அவரோட பையனை வச்சு முடிக்கணும் அப்படின்றது தான் அந்த மீதி கதை. படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொன்னால், உங்களுக்கு ட்ரெய்லரில் பார்த்ததும் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்மேட்சாக இருக்குது இப்போ வந்த படம்.
இந்த விசில் போடு சாங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்மேட்சாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக நெகட்டிவ் தான், பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் 1 2 தான் இருக்குது. நான் நெகட்டிவ்ஸ் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்கன்னா அஜ்மல் வந்து ஸ்னைப்பர் வச்சுருப்பாப்புல. ரன்னிங் ட்ரெயினில் போயிட்டுருக்கும். ரன்னிங் ட்ரெயினில் ஒரே ஸ்டாண்ட் பையை ஒரே இடத்துல ஸ்னைப்பர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல எனக்கு. ஸோ அது கொஞ்சம் வந்து ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. 2வது விஷயம் வந்து ட்ரெயினுக்குள்ளே விஜய் வந்து இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து விஜய் இல்லை, விஜயகாந்த் தான் இருக்காப்புல. ஸோ இதனால் அது அப்போயே சொல்லிட்டு ஸ்பாய்லர் அலர்ட்டு. ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள். இல்லை அப்படி கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் அதுதான். அந்த வேறு ட்ரெயினுக்குள்ளே வந்து மேனோனை அந்த நியூக்ளியர் அசைன்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக போகும்போது அந்த முதல்ல வந்து ட்ரெய்லரில் காமிச்சப்போ விஜய் தான் இருந்தார். இதில் பார்க்கும்போது விஜயகாந்தை காமிச்சிருக்காங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த மாஸ்க்கு கழட்டிட்டு கையை எப்படி மூஞ்சிக்கு நேராக வச்சுருக்கும் போதே அப்போவே நிறைய டைம் கிடச்சிது. மேனோனை அப்போவே சுட்டு தள்ளி இருந்தால் படம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர் வந்து அந்த ஷோகேஸ் மாதிரி காட்டணும், ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி காட்டணும்னு சொல்லி கையை அப்படியே முகத்துக்கு நேராக மறைச்சிட்டு அப்படியே பொறுமையாக கையை எடுக்கிறாப்புல. அந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எதுக்கு அது தேவையில்லாத வேலை. அந்த விஜயகாந்த் மாஸ்கெல்லாம் அதை உருவிட்டு அந்த மாதிரி அப்படியே கையை வச்சு முகத்தை மறைச்சி அப்படியே பொறுமையாக எடுக்கிறாப்புல. அப்போவே நீ மேனோனை சுட்டிருந்தா படமே வந்து முடிஞ்சிருக்கும். இவ்வளோ படம்னு அவசியம் இல்லை. விஜயோட பையனும் வந்து விஜயோட எழுந்திருப்பாப்புல. ஸோ அவர் பொறுமையாக கையெடுக்கிற வரை மேனோன் அங்கேயே நிற்கிறாரு. அவர் பார்க்கும்போதே தெரியுது ஈஸியாக சுட்டு தள்ள வேண்டிய டைமில் ஏன் சுட்டு தள்ளலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அது ஒரு பெரிய இல்லாஜிக்கலான மிஸ்டேக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னாலே அது என்னென்னா ஃபஸ்ட்டு சீன் மட்டும் இல்லை, அது மியூசிக் வந்து ரொம்ப பெரிய மைனஸு. ஏன்னா விஜயோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா இல்லைனாலும் அந்த மியூசிக்கும் அதோட பாட்டும் அப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியர், விஜய் வந்து அவர் ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிவிடுவார். அவர் ஒரு சீன் நடிக்கிறாருன்னா அந்த சீனோட அட்மாஸ்ஃபியரை வந்து அவர் புதுசாக உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றிடுவாப்பில். ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆள் தான் அவர். ஸோ அவர் அந்த சீனை வந்து எப்படி தான் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு நினச்சாலும் அந்த மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி போக மாட்டேங்குது. இது யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணாரா இல்லை புதுசாக வேறு யாராவது வந்து பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு டாப் டயர் ஹீரோவோட படம் மாதிரியே தெரியல. அதாவது தேர்ட் டயர் 4th டயர் ஹீரோ படம் மாதிரி அவருக்கு ஒரு 3rd டயர் 4th டயர் ஹீரோ வந்து புதுசாக வந்து ஹை பட்ஜெட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு டாப் நாச் ஹீரோ வந்து பண்ணுற மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ணுற மாதிரியான ஒரு படம் இல்லை இது. பார்க்க ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருந்தது. அந்த வந்து அதோட ப்ரெசன்ஸ் நமக்கு தெரியல. இப்போ வாரிசு படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டுலேருந்து அந்த பாட்டிலேருந்து அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பட்ஜெட் வந்து பட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, படத்தோட பட்ஜெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி நல்லா பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு தெரியும். எல்லா படமும் அதை நீங்கள் மெர்சலாக இருந்தாலும் சரி, தெரியா இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு அந்த குவாலிட்டி வந்து தெரியும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஏஐக்காக யூஸ் பண்ணியே பணத்தை வந்து கரைச்சிட்டானுங்க போல். அது பெரிய ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா வில்லனிசம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி வில்லனிசம் ட்ரை பண்ணாமல் வேறு என்னமோ அது போன மாதிரி தான். அது வில்லனிசம் ஓரளவுக்கு ஆப்டாக சூட் ஆனாலும் நமக்கு வந்து நம்ம என்ன திங்க் பண்ணோமோ அது மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் வந்து விசில் போடு பாட்டு இருக்குது. அதுவே தியேட்டரில் வச்சுருந்தா, அதுவே படத்தில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. தியேட்டரில் ஆள் இல்லை. இப்போ 11 நாள் ஆச்சு, ஆனாலும் இப்போ ஆள் இல்லை, சுத்தமாக ஆள் இல்லை. கிட்டத்தட்ட அந்த 200 சீட்டில் வெறும் 30 பேர் தான் இருக்காங்க. 30 40 50 பேர் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆள் இல்லை. அங்கங்கே ஆள் அப்படி அங்கங்கே ஜோடியாக வந்திருக்காங்க. பசங்க ஒரு 4-5 பசங்க கேங்காக வந்திருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் மட்டும் தனியாக போனேன். ஆளே இல்லை, சுத்தமாக ஆள் இல்லை. என்ன தான் தெரில. ஏன்னா இப்போ படம் வந்து ரொம்ப இது வாரிசு படம் கூட 11ஆவது நாள் கூட ஆள் இருந்ததுப்பா. நாளை 10ஆவது நாள் 11ஆவது நாள் 2வது வாட்டி இப்போ பார்த்தேன். சீரியஸாக சத்தியமாக ஆள் இருந்தது. வாரிசு படம் என்ன தான் ஃப்ளாப்பாக இருந்தாலும் அதில் ஆள் இருந்தது. இதில் சுத்தமாக ஆளே இல்லை. ஃப்ரேம் குவாலிட்டிலாம் ஒவ்வொன்றும் தியேட்டரில் பார்க்க மங்கலாக இருக்கிற மாதிரி, என்னமோ இது வந்து கிரெயின் அடிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக புரியல. தியேட்டர் குவாலிட்டின்னு நான் சொல்ல வரல, ஃப்ரேம் குவாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கல்கி படம் ரீசெண்டாக பார்த்தேன் கடைசியாக தியேட்டரில் பார்த்து எப்படி இருந்தது எனக்கு வந்து அது ஃப்ரேம் குவாலிட்டி நல்லா இருந்தது. இதில் விஜய் படத்தில் ஃப்ரேம் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இதில் ஃப்ரேம் குவாலிட்டியாக வந்து அவ்வளோவா எனக்கு வந்து சூட்டபிள் ஆகலை நமக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு சீரியஸான ஒரு சீன் ஒன்று இருந்தது. சீரியஸான சீன் எதுனா அந்த கண்ணாடியை வந்து சர்க்கிள் பண்ணி ஓப்பன் பண்ணி மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரி தொங்கிட்டே போகிறான். அப்போ வந்து மல்லிகை சாம கணக்கு வந்து எழுதிட்டுருக்காப்புல. ஹவு இஸ் இட் பாசிபிள்? எப்படி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? அந்த சீனை வந்து அது ஒரு ஆப்ரேஷன் மாதிரியோ அது ஒரு அசைன்மெண்ட் மாதிரியோ கொடுத்து அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். சத்தியமாக அந்த ஒரு சீனை வந்து வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. கண்ணாடி மாதிரி ஒன்று ஓட்ட போட்டுட்டு அவங்க இருக்கும்போது அப்போ வந்து மல்லிகை சாம கணக்கு எழுதுறது வந்து எப்படி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண முடிஞ்சது? அது இந்த மாதிரி ஒரு ஹீரோ வச்சு
சீரியஸ்லி சீரியஸ்லி இட்ஸ் டூ பேட். அதே மாதிரி தாய்லாண்டு போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நல்லா காமிச்சிருக்கலாம். அதுவும் வந்து மொக்க பண்ணிட்டானுங்க. அப்புறம் இந்த கண்ணாடி மலை ஏரியா அதை சொன்னேன் மல்லிகை சாமான், அதுவும் மொக்க பண்ணலாம். அது ரொம்ப சீரியஸான டீம், சீரியஸான ஒரு இது, அதுவும் வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டானுங்க. நிறைய விஷயம் வந்து மொக்க பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதே ஒழிய அது வந்து சம்திங் அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. டயலாக்ஸ் வந்து மோசமாக போச்சு. ஏஐக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்குது. பாக்கியை வந்து கோட்டை விட்டானுங்க. எப்படி காமிச்சிருக்க வேண்டிய படம் எப்படி போச்சு. ஃபஸ்ட்டு சீன் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸே அந்த சீன் மொத்தமாகவே ஒரு 5 மினிட் 10 மினிட் வந்துருக்குமா, அப்போவே படம் படுத்துச்சு. அது ஏஞ்சிக்கவே இல்லை. அப்புறம் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் ஸ்டேடியத்து மேலே வந்து சுற்றுறாப்புல, ஸ்டேடியத்து மேலே பைக்கில் சுற்றும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டானா, இல்லை தெரியாதா, இல்லை அப்போவே வந்து போலீஸ்லாம் மேலே வந்துடுவாங்க டக்கு டக்குன்னு, அது தெரியுமா? ஏன்னா பாம்பு வைக்க யாராவது வந்துடுவாங்களோ, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அசால்ட்டாக கமெண்ட்ரி செக்ஷனுக்குள்ளே வந்து சுட்டு தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. அதுவும் விஷயம் யாருக்கும் தெரியாமல் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. கொஞ்சமாவது லாஜிக்காக ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. ஃபுல்லாக லாஜிக்கே இல்லை. ஒரு கமெண்ட்ரி செக்ஷன் அங்கே உள்ளே போயிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு அங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் அங்கே எடுத்துக்கிறாங்க. அந்த விஷயம் ஒரு இன்ச்சு கூட வெளியே தெரியலையா, அது கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமாக தெரியாமல் வச்சுருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் பைக்கு ஃபுல்லாக ஸ்டேடியத்துக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுன்னு அது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சால் அங்கேயே உடனே மக்கள்லாம் கூப்பாடுமா போட்டுருவாங்க. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, கதையாச்சு ஸ்க்ரீன் ப்ளே ஆச்சு இருக்குன்னா மொக்கையாக இருக்குது. என்னமே எனக்கு வாரிசு சோஃபார் பெட்டர். வாரிசு படத்தை விட போன படம் அது லியோ படத்தோட ஃப்ரேம் குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருந்தது. அந்த படத்தோட அந்த குவாலிட்டியே வந்து நமக்கு ஒரு மாதிரி காமிச்சது. அது செம்மையாக இருந்தது அந்த படம். இது வந்து குவாலிட்டி என்னமோ ரொம்ப குறைஞ்ச மாதிரி. இது ஒரு 3rd tier 4th எஸ்கே வந்து ஓப்பன், நேரம் தப்பாக சொல்ல. பட் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 300 கோடி பட்ஜெட் புதுசாக அவர் பண்ணால், அவரை நம்பி சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 கோடி 250 கோடிக்கு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அவரை வச்சு எடுக்க இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இப்படி இந்த படம் இருக்குது. விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு எப்படி ஃப்ரேம் குவாலிட்டி எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அது வந்து இல்லாமல் இருக்குது. ரொம்ப அது ஃபஸ்ட்டு தான். எல்லாம் மியூசிக் வந்து சுத்தம் சொல்லவே வேணும். என்ன மாதிரியான மியூசிக் இது, சத்தியமாக ஒட்டவே இல்லை. சர்க்கார் படம் கூட அவ்வளோவா ஆக்ஷன் படம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதில் கூட மியூசிக்லாம் ஓரளவுக்கு நல்லா அந்த தேட்டர்லலாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு. லியோ படம் மியூசிக்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிடுது. வாரிசெல்லாம் செம்மை. அந்த பாட்டெல்லாம் அடித்து நிமித்திட்டானுங்க பாட்டு. அந்த பாட்டுக்காகவே போனானுங்க. 11ஆம் நாள் 12ஆம் நாள் கழித்து நான் வாரிசு பார்க்க போனேன் 2வது வாட்டி. இப்போ பார்க்குறேன், அப்பவும் கூட்டம் இருந்தது. 100 பேருக்கு மேலேயாவது இருந்திருப்பானுங்க. எனக்கு நல்லா அடித்து சொல்ல முடியும் என்னால். அது சின்ன ஒரு காம்பாபிலேட்டான ஒரு தேட்டர் தான், நல்லா இருக்கும். ஆனால் சவுண்டு குவாலிட்டிலாம் ரொம்ப நல்ல ஒரு தேட்டரு. 200-300 சீட்டில் 100 பேருக்கு மேலேயாவது 150 பேருங்க, 150 120 30 பேராச்சும் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து 11ஆம் நாள் தான் ஆச்சு. 50 பேர் கூட கம்மி தான். 50 45 அவ்வளோதான் வரும். ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. எதுக்கு சும்மா தேவையில்லாமல். படம் ரொம்ப குவாலிட்டி இல்லை, வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, மியூசிக் இல்லை. படம் எடுக்கிறது கஷ்டம்தான். படம்லாம் இப்போ புதுசாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ட்ரெண்டு. படம் எடுத்து முடிச்சோடனே ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு. ஹீரோ வந்து லைட்டாக தலையிட்டார். நாங்கள் முன்னாடி தான் யோசித்து வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி அதை செஞ்சு தொலைக்க வேண்டியதானே? இல்லை, சரி ஓகே அதுவும் போட்டோம். அது பாசிட்டிவான விஷயம் என்னதான் சொல்ல. பாசிட்டிவ் விஷயம் வந்து விஜய் வந்து ஒரு ஆளாக நின்று தாங்கி பிடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி நெகட்டிவ் விஷயம் இன்னொன்று இருக்குது, நான் சொல்லி முடிக்கலை. பாசிட்டிவ்னா விஜய் தாங்கியிருக்காரு இந்த படத்தை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் வந்துன்னா அஜ்மல் இறந்த உடனே பாட்டு. அதே மாதிரி ஸ்ரீநிதின்ற கேரக்டரில் அந்த மீனாட்சி சௌத்ரி அவள் இறந்த உடனே ஒரு பாட்டு பிளேஸ்மெண்ட்டு தப்பாக தான் இருக்குது. விசில் போடு பாட்டு இப்போ முன்னாடி ரிலீஸ் ஆனதே நல்லா இருந்தது, இது நல்லா இல்லை. மொத்தத்தில் படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ராபேக் தான். அடுத்த படம் வர்றது வந்து கரெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு விஜய் அவருக்கு. இந்த படம் ஒரு பெரிய ட்ராபேக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். விஜய் படம் பார்த்து பாட்டுலேருந்து, என் படம் நல்லா இல்லைனா கூட பாட்டு நல்லாயிருக்கும். எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிஜிஎம் அது நல்லாயிருக்கும், எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் பைரவா படத்தை கூட பிஜிஎம் நல்லா இருந்தது, இதில் ஒன்றுமே இல்லை. என்னமோ சாதாரண அப்படியே போயிடுச்சு அப்படியே. சரி ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.